ஜனநாயகன் படத்தோட வில்லனான பாபி டியோல் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது நெக்ஸ்ட் தளபதியோட ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கு. அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் தளபதி இப்போ பாலிடிக்ஸ்ல இறங்கி இருக்கிறதால இது அவரோட லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய படமா உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா தளபதி ஒரு மாசிவான ஸ்டாரு. அவரோட ஸ்டேடம் என்னன்றதை இந்த ஷூட்டிங் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா அவரோட ஸ்டேடம்னால இந்த படத்தோட நிறைய காட்சிகளை ஸ்டூடியோக்குள்ளேயே ஷூட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பிகாஸ் லைவ் லொகேஷன்ல எடுத்த மாசிவான வந்துடுறாங்க. சோ அதனால படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் ஷூட் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா செட்டுக்குள்ள தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தளபதியோட ஃபேன் பேஸை பார்த்து மிரண்டதை ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இவர் மட்டும் இல்ல, நாமளுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதாவது ஜனநாயகன் படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் ஷூட் பாத்தீங்கன்னா பையனூர் செட்ல தான் நடந்துச்சு. எண்டில் பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான் கொடைக்கானல்ல ஷூட் பண்ணாங்க. சோ கொடைக்கானல் ஷூட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை ஏர்போர்ட்லயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஷூட் நடக்கிற இடத்துலயுமே மாலெல்லாம் போட்டு பயங்கரமா வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ஜஸ்ட் 1-2 ஷெட்யூல் தான் லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணாங்க. அதுக்கே பார்த்து மிரண்டு போயிருக்காரு. அண்ட் பாபி டியோல் அவர்கள் அனிமல் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டாலும் அதுக்கப்புறம் வில்லனா பண்ண கங்குவா படம் மிகப்பெரிய ஒரு சொதப்பல்னால ஜனநாயகன்ல இவரோட ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. பட் கேரக்டர் கிளிக் ஆகிறதும் ஆகாம போறதும் இயக்குனரோட ரைட்டிங்ல தான் இருக்கு. சோ ஹெச் வினோத் அவர்கள் இவருக்கு என்ன எழுதியிருக்காரு, எப்படி எடுத்திருக்காருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.